அரசியல்வாதிகளுக்குள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு இருக்கும். என்னதான் எதிரெதிர் கட்சியில் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இவங்க நண்பர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ திமுக அதிமுக 2 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சரும் இன்னாள் அமைச்சரும் நட்பாக இருப்பதில் உள்ள கூடுதல் அனுகூலம் என்ன அப்படின்னா, ஒரு 5 வருஷம் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும். அப்போ அந்த திமுகவை சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சராக மாறி இருப்பார். அவர் அந்த காலகட்டத்தில் தன் நட்பை பயன்படுத்தி தனக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் சாதிச்சுப்பாங்க. அப்புறம் இவர் பவருக்கு வருவார், அவர் பவரை இழப்பார். அப்போ இவர் அதே மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன் போய் தனக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சுப்பார். அதெல்லாம் தொழில் கூட்டாளிகளாகவும் இருப்பாங்க. இது மாதிரி அரசியலில் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஒரு நட்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் சேகர் பாபு அப்படி கேட்டிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வதந்தின்னு நம்ம ஒதுக்கிட வேண்டியதில்லை. ஆனால் ஊடகங்கள் எல்லாருமே வந்து இந்த இஷ்யூ தானே சார் பெரிய அளவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் குறித்து எங்கேயுமே அந்த செய்திகள் வருது நம்மளால் பார்க்க முடியல. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, விஜயோடு ஒப்பிடும்போது உதயநிதி ஸ்டாலின்லாம் ஒன்றுமே இல்லை. தமிழக அரசியலில் அவர் வந்து ஒரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஊடக கவனமும் பொதுமக்களுடைய அட்டென்ஷனும் பார்த்திங்கன்னா விஜய் மீது தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அவர் தாவேக்கான ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவருங்கிறது கிடையாது. அவர் அடிப்படையில் ஒரு சினிமா நடிகர். ஸோ அந்த இது இருக்கிறதுனால மயக்கம் மோகம் அதெல்லாம் இருக்கிறதுனால மக்கள் வந்து அவருடைய அசைவை தான் பெருசாக கவனிப்பாங்க. மக்கள் அவரை கவனிப்பதால் ஊடகங்களும் அவரை கவர் பண்றதுல தான் அதிக கவனம் செலுத்துவாங்க. இது வழக்கமா உள்ளதுதான். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.